வெல்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா த துபாய் ஃப்ரேம் டவர். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷேக் ஜாயத் ரோட்டில் போர்ட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா நைஸ் பில்டிங்லாம் பார்ப்பீங்க. இட்ஸ் நைஸ் ரோடு. இன்றைக்கும் பெருசாக டிராஃபிக் எதுவும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரிட்ஜில் போகிறோம். இது அண்டர் ஸ்ரீ பிரிட்ஜுங்க. இதுக்கு மேலே கடல் போயிட்டுருக்கு. கடலுக்கு கீழே தான் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாங் பிரிட்ஜ் இது. ஆனால் இது வெரி லாங் பிரிட்ஜுங்க. இது மேலே கடல் போயிட்டுருக்கு, கீழே வந்து அண்டரில் வந்து பிரிட்ஜு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ட்ரியாக இருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் அந்த பேசஞ்சர்ஸோட ஷிப் எல்லாமே நிற்குங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சர் போட்டு ஷிப்ஸ் எல்லாமே நிற்குங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கடல், அது பக்கத்தில் போட்ஸு எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போது துபாயோட ஃப்ரேம் டவர் பார்க்க போகிறோம். இந்த துபாயோட ஃப்ரேம் டவர் ரொம்ப ஃபேமஸுங்க. ரீசெண்டாக தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ரொம்ப எலிவேட்டட் மாடல் அது. அதில் கிளாஸ் பிரிட்ஜு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட 150 ஃபீட்டுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன லஞ்சை முடிச்சிடலான்னு ஒரு பிளானுங்க. அதுக்கு தான் மந்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு எமனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அல் பைத்துல் மந்தி இந்த ரெஸ்டாரண்ட்டுங்க. இது எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஆத்தென்டிக்கு எமினியோட மந்திங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபுட்டு. அதுவும் எஸ்பெஷலி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதுக்கு கூட இந்த சூப்பு, சாலட், அதோட அந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக துபாய் வந்து இது தேர்ட் டேங்க. இது தேர்ட் டே தான் நாங்கள் மந்தி சாப்பிட போகிறோம். பார்ப்பீங்க இதில் சூப் வந்து அழகாக எப்படி பவுலில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மந்தி பாருங்கள், ஒரு அண்டர் கிரவுண்ட்லேருந்து
ஒரு சின்ன எலிவேட்டர் மூலயமா மேலே வெளியே வந்துட்டுருக்கு. இதுதாங்க மட்டன் மந்தி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப பெரிய மசாலா ஆயிலெலாம் எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மட்டன். ஆமாங்க, இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ மட்டன் மந்தி பார்த்துட்ருக்கீங்க. அதோட வந்து ஒரு பெப்பர் போட்ட ஒரு கர்டு லஸ்ஸி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அதான் அந்த சிக்கன் மந்தி. ஆக்சுவலி ரெண்டுமே டேஸ்ட் வந்து அவசரமாக இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கீழே போகும்போது அந்த ஓனர் இருந்தார், அவர் எம்னி நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நல்லா இருக்கா ஃபுட்டெல்லாம்? சூப்பராக இருக்குது. Change you. Sorry, thank you. How is food? How is everything? Super. Yeah, Allah, thank you so much. I'll take it. Yes, sure. Here. वो स्पेशल ये मैनेजर है, बट वो यमनी है. हमारा रेस्टोरेंट यमनी है. இதுதாங்க நம்ம சாப்பிட்ட பைத்துல் அல் மந்தி எமினி ரெஸ்டாரண்ட்டு. நீங்களும் முடிஞ்சால் துபாய் வரும்போது கூகுளில் செக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஃப்ரேம் டவர் நோக்கி கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வி ரீச்டு நியர் டு த நம்ம ஃப்ரேம் டவர் கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 5 minutes வந்து ஃப்ரேம் டவர் கிட்ட போயிடுவோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீட்டிலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருப்போம். சில பிக் ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருப்போம் கோல்டன் கலரில். அதே சேம் வந்து அந்த கோல்டன் ஃப்ரேமை நம்ம இப்போ பார்க்குறோம். அது நல்ல ஐடியாங்க. ஆக்சுவலி நல்ல இனோவேட்டிவ் ஐடியா. ஐ திங்க் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவான ஒரு மாடலுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் டவர் உள்ள போகிற என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 dirham வருதுங்க. ஒரு 400 rupees சம்திங்கு பர் பர்சன் ஆக்சுவலி. பாருங்கள், இப்போ ரொம்ப க்ளோஸாக கிட்ட வந்துட்டோம். ஃப்ரேமுக்கு பாட்டமில் தான் நம்ம இப்போது என்ட்ரி ஆக போகிறோம் உள்ள. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் ஒன்று இருக்குது உள்ள. அந்த ஃபோட்டோ ஷூட் முடித்த உடனே எலிவேட்டர் லிஃப்ட்டில் வந்து நம்ம அந்த டாப்புக்கு போயிடுவோம். போகும்போது நம்ம பார்க்கலாம் இந்த துபாயோட சிட்டியோட வியூஸு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் துபாயோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு, ஓல்டு துபாய் அண்ட் நியூ துபாய், இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க உள்ளே.
வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் டிரான்சிட் பீரியட் ஆகிட்டு இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய துபாயை பார்க்குறதுக்கான ஒரு இது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அது பார்ப்பீங்க. ஸோ இதில் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்டுலேருந்து நியூ துபாய் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசியத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாங்க இந்த டவரில். இப்போ நம்ம துபாய் ஃப்ரேமோட டவருக்கு மேலே போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எலிவேட்டரில் லிஃப்ட் வழியாக மேலே போயிட்டுருக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் பிரிட்ஜை பார்க்குறதுக்காக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ இதில் எல்லாருமே வாக் பண்ணுறாங்க. பிரேக் ஆகலை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யுது. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கண்டுபிடிச்ச வந்து சூப்பரான ஒரு மெத்தடுங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது டவர் மேலே ஒரு 150 ஃபீட் மேலே ஹைட்டு, அதில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜு, அதில் வாக் பண்ணுறதே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த டவர் மேலே வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆக்சுவலி டவரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லேட்டஸ்ட்டு துபாயோட மாடலை நீங்கள் பார்க்கலாம். அது ஆக்சுவலி லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்டடாக நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற ஒரு துபாயை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய், ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் இருக்காத ஒரு துபாயை நீங்கள் வந்து ஃப்ரேம் டவர்லேருந்து பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது தான் ஓல்டு துபாய்ங்க. பெரிய பில்டிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு பில்டிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துபாயோட டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாங்க. எல்லோரும் இப்போ க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து நம்ம மேலேருந்து லிஃப்ட்டு கீழே இறங்கிட்டுருக்குங்க. ஸோ அப்படியே இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம் நம்ம லிஃப்ட் வழியாக. இப்போ அந்த சிட்டியை அப்படியே பார்த்துட்டே நம்ம கீழே இறங்கிட்டுருக்காங்க நம்ம. அவ்வளோதாங்க, துபாய் ஃப்ரேமுக்கு டவுன் வந்துட்டு அவுட்டர் போகிறேன் இப்போ நம்ம வெளியே. ஸோ நல்லா அழகான ஒரு இன்டீரியருங்க துபாய் அந்த ஃப்ரேம் டவருக்கு பாட்டமில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹியர் ஃப்ரம் சைனிங் ஆஃப் சிம்ப்ளி ஜியா. தேங்க்யூ வெரி மச். கீப் ஆன் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.